வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு பனானா கேக் பண்ணலாமா? எங்க மரத்தில பழுத்த ஒரு 3 வாழைப்பழத்த எடுத்து, நல்லா இந்த மாரி மசிச்சுக்கணும். இந்த அளவு வர அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்பதான் கேக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. 1 முட்டை தான் எடுத்தேன். ஆனா அதுக்குள்ள 2 கரு இருந்துச்சு. அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக் பண்ணோம் அப்படின்னோம். அப்புறம் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதும மாவு. அதுக்கப்புறம் மறுபடியும் கலக்க, அது கூட வந்துட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் கலக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு கலக்கு வரணும். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ஒரு நல்ல பாத்திரமா எடுத்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர வந்துட்டு எடுத்து ஊத்திக்கலாம். இது நல்லா தட்டி விட்டுட்டு மூடி போட்டு, இட்லி பாத்திரத்தில வந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் வேக விட்டோம் அப்புட்னாக்கா, ஆற விட்டு எடுத்து பார்த்தா சூப்பரா கேக் வந்துட்டு ரெடி ஆயிருக்கும். நான் வந்துட்டு நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு. நல்லா கொஞ்சம் வாழைப்பழம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். கோஇன்சிடென்ட்டா எங்க அத்தைக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்க கிட்டயே குடுத்து கேக் கட் பண்ணேன். பாருங்களேன் எவ்வளோ புசு புசுன்னு சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.